Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் உங்களே 100 days free max class for TNBSC group 1 2 2A and 4 exams. ஸோ நம்ம இதில் வந்து 8th standard SCRT புக்கில் சாப்டர் 4 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது 4.1 4.2 சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 4.3ல வந்து பார்க்க போகிறோம் சொல்லுவோம். ஸோ இப்போ 4.3ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஜிஎஸ்டி அப்படின்றதான் ஸோ அதோட தலைப்பாக வந்து இருக்கு. இதில் பேஜ் நம்பர் அப்படி சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் எந்த பேஜில் இருக்குது 8th standard சாப்டர் 4 அப்படின்னு 126 பேஜில் வந்து இருக்குது ஃப்ரெண்டு. ஸோ தமிழ் மீடியத்தோட பேஜ் நம்பர் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ 8ஆம் வகுப்பு புத்தகம் வந்து சாப்டர் 4 ஸோ 132வது பேஜில் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கணக்கை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து எடுத்துக்காட்டு தான். ஸோ எடுத்துக்காட்டு அப்படின்றது வந்து 4.6 அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து இந்த வாஷிங் மிஷின் பிக்சரோட இருக்கும். வந்து நான் அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்கே ஷோ பண்ணிடுறேன். நீங்கள் அந்த கொஸ்டினுடைய எந்த 8th standard சாப்டர் 4 அப்படி சொல்லி போட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.6 எடுத்துக்காட்டு 4.6ன்னு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்றத மட்டும் நம்ம நோட் டவுன் பண்ணிட்டு விட நீங்கள் அப்படியே நோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு வரலாம். ஸோ ரஞ்சித் பாட்டே வாஷிங் மிஷின் ஃபார் 16,150 அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அவர் என்ன பண்ண வாஷிங் மிஷின் வாங்குறாரு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,150 அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அண்ட் பெய்டு 1,350 ஃபார் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். வந்து ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்போ மொத்தமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினுக்கான அந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து அந்த வாங்கினது ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னு விற்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ட் இட் வந்து ஃபார் எவ்வளோன்னா 19,250 அப்படி சொல்கிறோம். ஃபைண்ட் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போதே தெரியுது 16,150 ஒரு 1,350 ரெண்டு சேர்த்தாவும் இதை விட கம்மியாக தான் வரும். ஸோ அப்போ என்னன்னா கெயின் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துடும். இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடும்போது டோட்டலாக ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி ஆட் பண்ணும்போது 16,000 6,000 வந்து 16,000 1,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 17,000 கிடைக்கும் சொல்லுவோம். அவ்வளோ இப்படி தான் ஆட் பண்ணும். 150 350 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 500 அப்போ 17,500 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின் அப்படி சொல்லுவோம். இப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 19,250. இப்போ 2,000 இதில் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 19,500 வரும். ஆனால் 250 கம்மியாக இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 வந்து 750 தான் டிஃபரன்ஸ். வந்து அப்போ பார்க்கும்போது தெரியுது ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா வந்து என்னது 1,750 வந்துடும். அப்போ 10% தான் அவருக்கான ப்ராஃபிட் அப்படி பார்க்கணும். அப்போ 10% அதிகமாக வச்சு அவர் அப்படி சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குற ரஞ்சித் அவ்வளோ. ஸோ இதான் ஆன்சர். வந்து இல்லை இந்த மெத்தடில் வேணாம் ஃபார்முலா மெத்தடில் போயிடலாம் அப்படின்னா அப்படியும் போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போகலாம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,150 ரூபாய்க்கு வாங்குறாரு. வந்து மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 ரூபாய் செலுத்தினார். பிறகு அதனை அவர் 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதம் அப்படி கேட்கிறேன். அப்போ லாபம் நட்டமா அப்படின்றது வந்து ஒரிஜினல் அவர் வாங்கினது 16,150 அப்புறம் போக்குவரத்து செலவுக்கு ஒரு 1,350 ரூபா செலவு பண்ணிட்டாரு. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 5 கூட்டிங்கன்னா 10 1 அப்போ 1 + 3 + 1னா 5 அடுத்து வந்து 6 1 7 அதுக்கப்புறம் 1000 அப்போ எவ்வளோனா 17,500 ரூபா. வித்தது வந்து 19,250. அப்புறம் பார்க்கும்போது வந்து என்னன்னா அதிகமாக தான் வித்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக லாபம் தான். வந்து ஸோ இந்த லாபம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லாபம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 17,500 அப்படின்றது வந்து வாங்கிய விலை அடக்க விலை அப்படின்னு சொல்லி சொன்னோம். விற்ற விலை 19,250. அப்போ 19,250ல் இந்த 17,500 போச்சுன்னா மீதி இருக்கிறது தான் என்னன்னா அவருடைய லாபம். வந்து ஸோ கழிச்சுன்னா தெரிஞ்சிட போது இந்த சைபர் அப்படியே போட்டுலாம் இந்த 5 அப்படியே கீழே இறக்கிடலாம். இங்கே 2 இருக்கு 2 வந்து 5 எடுத்துட்டு 2ல் கழிக்க முடியாது. அப்போ பக்கத்தில் வந்து கடை வாங்குறீங்க 12 5 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும் இது கொஞ்சம் கவனமாக போடணும் 7 வந்து இல்லை 7 + 5 12 செக் பண்ணிக்கலாம். வந்து அடுத்து இங்கே 1 கடை வாங்கியாச்சு அப்போ 9 என்ன ஆகிடும் 8 ஆகிடும் 8ல் 7 போச்சுன்னா 1 வந்து அப்போ 1 1 0 அப்போ 1,750 ரூபா. அப்போ பார்க்கும்போது அடக்க விலை வந்து 17,500 லாபம் வந்து 1,750. இப்போ அடக்க விலையில் 1,750 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோன்னே ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா 10% நமக்கு தெரியும். அப்போ 10% தான் லாபம் சொல்லுறோம். ஸோ அதுதான் ஆன்சரும் கூட அப்படி சொல்லுறோம். லாபமா நட்டமானா கண்டிப்பாக லாபம் தான். ஏன்னா 17,500 ரூபாயில வந்து அடக்க விலை வந்துடுது. வாங்கினது டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து விட்டுறது வந்து 19,200. எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே போட்டிருக்கோம். போடும்போது நமக்கு 1,750 ரூபா வந்துருச்சு. ஸோ அந்த 1,750 ரூபா 17,500ல எவ்வளவு அப்படின்னா அடக்க விலையில் எவ்வளோ அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10% வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அடுத்து 4.7 ஒரு LED தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்கன்னு கேட்குறேன். 5/4 மடங்கு. இப்போ 2 மடங்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே என்னது 100% வந்து லாபம்னு அர்த்தம். வந்து 3 மடங்குனா 200% லாபம்னு அர்த்தம்.
அப்போ 5/4 என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இதை முதல்ல நம்ம அப்படியே சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 5/4 இருக்கு ஃப்ரெண்ட். இப்போ 4 அடிக்கிறேன். அடிச்சுன்னா எத்தனை வாட்டி போகும்? ஒரு வாட்டி போகுமா? அப்புறம் மீதி என்ன இருக்கும் வந்து 4 அடிச்சுன்னா எனக்கு மீதி 1 இருக்கும். அந்த 1 அப்படின்றது வந்து போகாது. அப்போ நான் புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா 10 ஆயிடும். 10ல் 4 எத்தனை வாட்டி போகும்னா 2 வாட்டி போகும். போச்சுன்னா என்ன ஆகும்? 4 2 8 மீதி 2 இருக்கும். 2னா 0 அப்போ 20. அப்போ நம்ம 4 வந்து 20ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்கும். அப்போ 1.25 வந்து. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, எத்தனை மடங்குன்னா 1.25 மடங்குக்கு வித்திருக்காங்க வந்து. இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க அடக்க விலை. இப்போ 2 மடங்குக்கு வித்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 2 மடங்குனா என்ன ஆகும்? இது 200 ரூபாய் வந்து. அப்போ என்ன லாபம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அப்போ 100% லாபம். கரெக்டா? புரியுதா? 100% லாபம். ஏன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்படியே டைரக்டா ஆன்சர் போயிடுவீங்க. நம்ம ஸ்டெப் எல்லாம் போட வேண்டியதில்லை. அப்ப 100% லாபம் 2 மடங்கு வித்தா. இப்போ அதே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா 100 ரூபான்றது நம்ம சும்மா எடுத்துக்கிறோம் கணக்குக்காக. இப்போ நான் 1.5 மடங்கு விற்கிறாருன்னு சொல்றேன் வந்து. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 2 மடங்குனா 200 ரூபான்னு போட்டாச்சு. 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை. அதே வந்து 1.5 மடங்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% லாபம். கரெக்டா? புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 2 மடங்கு வித்தா என்ன ஆகும்னா 200 ரூபாய்க்கு வித்திருக்காரு. லாபம் என்ன அப்படின்னு கேட்டா வந்து 100 ரூபாய் தான். அப்போ அந்த 100 ரூபாய் 100 ரூபாயில 200 ரூபாய் போச்சுன்னா சரி 200 ரூபான்றது வித்தது. வித்தல 200 ரூபாய் 100 ரூபாய் கழிச்சிங்கன்னா இதான் வந்து அடக்க விலை. இது வந்து அடக்க விலை ஃப்ரெண்ட். இப்போ நம்ம எழுதுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விற்ற விலை எழுதிட்டு இருக்கேன் வந்து செல்லிங் பிரைஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100. செல்லிங் பிரைஸ் அப்படின்றது வந்து இங்கே 200 ரூபான்னு சொல்றேன். அப்போ டிஃபரன்ஸ் என்னன்னா 100 ரூபாய். அப்போ 100% எனக்கு லாபம் 2 மடங்கு போட்டா. அப்போ 1.5 மடங்கு போடுறேன் அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம்னா 150 ரூபாய்க்கு விற்கிறோம் 150க்கு. அப்போ 150க்கு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா 50 ரூபாய் எனக்கு லாபம். கரெக்டா? இப்போ 200 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 100. அந்த 100 வந்து 100%. இப்போ 150ல எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோனா 50 வந்து. அது எவ்வளோனா 50%. காரணம் 100 ரூபாய் தான் காஸ்ட் பிரைஸ். இப்போ 1.25 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மடங்குனா அப்போ நான் எவ்வளோ சேல் பண்ணியிருப்பேன்? செல்லிங் பிரைஸ் 125. அப்போ 125 அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ அதில் 100ல நமக்கு 125 100ன்றது காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் 125. அப்போ ப்ராஃபிட் என்ன 25. அந்த 25 அப்படின்றது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100ல எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு கேட்டிங்கன்னா 25% வரும். புரியுதா என்ன சொல்லிட்டு? ஸோ இதெல்லாம் ஏன் போட்டேன் அப்படின்னா இது ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா அப்போ எத்தனை மடங்குன்னா 2 மடங்குன்னு சொன்னா என்ன ஆகும்னா 100 ரூபாய் வாங்கின பொருள் வந்து 2 மடங்கு விற்கிறோம் 200 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 100 ரூபாய். அப்போ அந்த 100 ரூபாய் நம்ம என்ன பண்ணோம் 100 மேலே 100ன்னு போட்டு இன்ட்டு 100ன்னு போடும். போட்டோம்னா நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100% கிடைக்கும். கரெக்டா? இப்போ அடுத்து என்ன ஆச்சுன்னா நம்ம 1.5 டைம்ஸ் அப்படின்னு. அப்போ 150 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து சேல் பண்றோம். அந்த 150 அப்படின்றது வந்து 100ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ல எவ்வளோ சரி 100ல இந்த 150 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோனா 100 ரூபாய். அப்போ 150 100 ரூபாயில கழிச்சுட்டா மீதி இருக்கிறது தான் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் 50 ரூபா. அந்த 50 எடுத்துட்டு வந்து இங்கே மேலே போடணும். போட்டு 50 100 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா 50% கிடைக்கும். ஸோ அவ்வளோ. ஸோ அப்போ 2 மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன அர்த்தம்னா 100% லாபம்னு அர்த்தம் வந்து. அதே வந்து 1.5 மடங்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 50% லாபம்னு அர்த்தம். அப்போ 1.25% அப்படி 1.25 டைம்ஸ் அப்படின்னா 1.25 மடங்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா 25% லாபம்னு பார்க்கும். அப்படி போகணும். ஸோ அப்படி போட்டால் வந்துடும் வந்து. இல்லைன்னா இந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னா 100 ரூபாய் ப்ராஃபிட். அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் இதில் போய் செக் பண்ணுங்க 100%. இங்கே ப்ராஃபிட் எவ்வளோனா 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் எடுத்துட்டு போய் 100 ரூபாய் எவ்வளோன்னு கேட்டால் 50%. இங்கே ப்ராஃபிட் எவ்வளோனா 25 ரூபாய். அப்போ 25 ரூபாயில வந்து 100 ரூபாய் எவ்வளோன்னு கேட்டால் 25%. அது நம்ம போகணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 25% லாபம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா 5/4 மடங்கு கொடுத்துருக்காங்க. அது எப்போட்டோம்னா 1.25 அப்படின்னு பார்க்கணும். புரியுதா? ஸோ அப்படிதான் போடணும். அது ஈஸியான மெத்தடு. நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து பெண்ணை யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இஃப் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் எல்இடி டிவி இஸ் ஈக்குவல் டு 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ். ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 5.5/4ன்னு பார்க்கணும் வந்து. தென் ஃபைண்ட் த கெயின் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ 5/4 நான் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணுறேன் ஃப்ரெண்டு. அப்போ நான் டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னா 1 டைம் போகுமா, அப்புறம் போகாது, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ பாயிண்ட். அப்போ 1னா 0 பக்கத்து 10 10னா 10/4 போட்டால் என்ன வரும் 2ன்னு வரும் வந்து. கரெக்டாக? அதே வந்து திருப்பி அகைன் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதாவது 10/4ன்னு போட்டால் 2 வரும். திருப்பி எனக்கு 2 இருக்கும். 2னா 0 20னா அப்போ 5 வந்து இப்படியும் போடலாம். அப்படி இல்லை நான் பாயிண்ட்ல போடாமல் அப்படி வேற மாதிரி போடுறேன் அப்படின்னா இப்போ நான் 5/4ன்னு இருக்கு ஃப்ரெண்ட். இப்போ டிவைட் பண்ணுறேன் 1 டைம் போகும். ரிமைனிங் என்ன வரும்னா 1 இருக்கு. அப்போ 1/4 அப்படி எழுதிடலாமா? இப்படி எழுதலாம். அப்போ 1.25 மடங்குன்னு சொல்கிறோம் வந்து.
அப்போ 100 ரூபா பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 1.25 மடங்கு விற்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் 125 ரூபாய்க்கு விற்கிறேன்னு அர்த்தம். அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 125 மைனஸ் 100ன்னு போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 25 கிடைக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அந்த 25 அப்படின்றது வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 100ன்னு சொன்னோம். இதை வாங்கினது இது விற்ற விலை. அப்போ அதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 100 மேலே 25 போடுவீங்க, போட்டு இன்ட்டு 100ன்னு போடுவீங்க. அப்படி போட்டிங்கன்னா அந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு 25% இருக்கும். புரியுதா என்ன சொல்லிட்டு? அப்போ 1.25 மடங்கு அப்படின்னும் போது 1 மடங்கு அப்படின்னா வந்து 1.25 மடங்கு விற்கிறோம். அப்போ 1.25 மடங்கு 1.25 அப்படின்னா 1.25 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஈக்குவல் டு அப்போ தென் ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ். அப்போ இஃப் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் எல்இடி டிவி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 1.25 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படி பார்க்குறோம் வந்து. அப்போ காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.25. இப்போ அப்படியே ஒரே மடங்கு அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும்னா 100 ரூபாய்க்கு தான் நம்ம விற்கிறோம். 1.25 அப்படின்னும் போது 25% இன்க்ரீஸ் ஆகும். 2 மடங்கு விற்கிறோம் அப்படின்னா இப்போ அடக்க விலை எவ்வளோப்பா அப்படின்னா 100 ரூபாய் வந்து நீங்க எத்தனை மடங்கு விற்கிறீங்கன்னா 2 மடங்கு. அப்போ எவ்வளோன்னா 200 ரூபான்னு அர்த்தம். அப்போ 200 ரூபாய் அப்படின்றது செல்லிங் பிரைஸ், 100ன்றது காஸ்ட் பிரைஸ் வந்து. அப்போ இது செல்லிங் பிரைஸ், இது வந்து காஸ்ட் பிரைஸ் சிபி, இது வந்து செல்லிங் பிரைஸ். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ணினா அப்போ 200 மைனஸ் 100ன்னு நம்ம போட்டால் நமக்கு 100ன்னு கிடைக்கும். இந்த 100 வந்துட்டு 100ல எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ 100% பார்க்கணும். ஏன்னா 100/100 இன்ட்டு 100 நம்ம ஏற்கனவே போட்டோம் அது மாதிரி போடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சு நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ அடுத்த கொஸ்டின் 4.8. The cost price of 16 boxes of strawberries is equal to the selling price of 20 boxes of strawberries. Find the gain or loss percentage. பார்த்தாவே தெரியுது இது லாஸ் வந்து. ஏன் லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி கடைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட். அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து எத்தனை பாக்ஸ் கொடுக்க போகிறேன் வந்து 20 பாக்ஸ் மொத்தம் கொடுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 16 பாக்ஸ் இருக்குல்ல, 16 பாக்ஸஸ் வந்து ஸ்ட்ராபெரி இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபான்னு வச்சுக்கோங்க. 16 rupees தான் வந்து 16 rupees வந்து. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்கா கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ ஒரு பாக்ஸ் 1 ரூபாவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சரி ஓகே ஒரு பாக்ஸ் 100 ரூபா. அப்போ 1600 ரூபா 16 பாக்ஸோட ஸ்ட்ராபெரியோட ரேட்டு. இதுதான் நான் வாங்கின ரேட்டு. இன்னைக்கு நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது கடையை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால கடையை காலி பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 1600 ரூபாய் ரேட்டுக்கு நான் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து எத்தனை பாக்ஸ் கொடுக்க போகிறேன் 20 பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். புரியுதா? அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். இப்போ 1600 rupeesக்கு நான் என்ன பண்ண போகிறேன் 20 பாக்ஸஸ் கொடுக்க போகிறேன் வந்து. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 16 பாக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் 1600 கரெக்டா. இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அதே ரேட்டுக்கு 20 பாக்ஸை கொடுத்துறேன். அப்போ ஒரிஜினலாக எத்தனை பாக்ஸ் கொடுக்கணும் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா 16 பாக்ஸ் கொடுக்கணும் 1600 ரூபாய்க்கு வாங்க வந்தவங்க உங்ககிட்ட. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது 20 பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க வந்து 1600 ரூபா கொடுங்கன்னு வாங்கிக்கிறேன். ஸோ அப்போ எத்தனை பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா 4 பாக்ஸ் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு தெரியும். அந்த நஷ்டமானது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறேன். அப்போ 20 பாக்ஸில் 4 பாக்ஸ் வந்து நமக்கு நஷ்டம். ஏன்னா 16 பாக்ஸ் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டேன் 16 பாக்ஸ் 1600 ரூபா ரேட் வருது. அந்த 1500 ரூபா வாங்கிட்டு உங்ககிட்ட என்ன பண்ணிட்டேன் 20 பாக்ஸை கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு 4 பாக்ஸ் நஷ்டம். அந்த 4 பாக்ஸ் நஷ்டம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம் 4/20 போட்டுருந்தோம். போட்டுட்டு என்ன பண்ணோம் இதை கேன்சல் பண்ண 5. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டம்னா 20% எனக்கு லாஸ் அப்படின்னு. அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ வாங்கியிருக்கணும் நான் வாங்கியிருந்தேன்னா 2000 வாங்கியிருக்கணும். ஆனால் 1600 ரூபா தான் வாங்கினேன். அப்போ எனக்கு 400 ரூபாய் நஷ்டம் இல்லை. அப்போ 2000ல் 400 ரூபாய் போட்டாலும் சரி இல்லை 20 பாக்ஸ் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஆனால் எத்தனை பாக்ஸ் நஷ்டத்தில் கொடுத்தேன்னா 4 பாக்ஸ் நஷ்டத்தில் கொடுத்தேன். அப்போ 4/20 போட்டாலும் சரி என்ன பர்சன்டேஜ்னா 20% வரும். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டின் மாற்றி எதுவும் யோசிச்சிடக்கூடாது. இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 பாக்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 1600 போட்டது ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் வந்து 20 பாக்ஸஸ் வந்து ஆஃப் ஸ்ட்ராபெரி. 20 பாக்ஸ் நான் வெறும் 16 பாக்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்ட்ராபெரியோட ரேட்டுக்கு நான் வித்துட்டேன் அப்படின்னு. அப்போ எவ்வளோ நஷ்டம் அப்படின்னா 20% அப்படி சொல்லுவோம். தமிழ் பாப்போமா வந்து. ஸோ கொஸ்டின் என்னன்னா 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்டம் சதவீதம் காண்க அப்படின்னு கேள்வி.
ஸோ அப்போ கேள்வி என்ன கேட்டாங்க, 16 ஸ்ட்ராபெரி பெட்டியின் அடக்க விலை வந்து. அப்போ வரவர் கிட்ட என்ன பண்ணுறேன்னா, இதனுடைய அடக்க விலை வந்து 16 ஸ்ட்ராபெரி வந்து அடக்க விலை எவ்வளோனா 1600 ரூபாய். ஆனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் வந்து, அந்த 1600 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு 20 பாக்ஸ் கொடுத்துட்றேன், எடுத்துட்டு போங்க, கடையை க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப 1600 ரூபாய் வாங்கிட்டு 20 பாக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன், அடக்க விலை வந்து ஒரு பாக்ஸ் 100 ரூபாய், 20 பாக்ஸ் 2000 வாங்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், 1600 ரூபாய்க்கு 20 பாக்ஸ் கொடுத்துட்டேன். அப்ப எவ்வளவு வாங்கி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 வாங்கியிருக்கணும். ஆனா நான் வாங்கினது எவ்வளவு வாங்கினேன், 1600 தான் வாங்கியிருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1600 ரூபாய்னா 400 ரூபாய் நஷ்டம். அப்ப 400 ரூபாய் நஷ்டத்துல நான் என்ன பண்ணிட்டேன், 20 ஸ்ட்ராபெரி பாக்ஸ் கொடுத்துட்டேன். அப்ப 400 ரூபாய் அப்படின்றது அந்த 2000த்துல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம், சைபருக்கு இந்த சைபர் 2 சைபர் அடிச்சிடலாமா, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடலாமா. அப்ப 40/2 போட்டா 20. அப்ப 20% வந்து நட்டத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் வந்து உங்களுக்கு 20 பாக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப லாபமா நட்டமா அப்படின்னு கேட்டா நட்டம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 20% அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா என்ன சொல்லிட்டு, 16 ஸ்ட்ராபெரி பாக்ஸோட அடக்கு விலையில நான் என்ன பண்ணிட்டேன்னா 1600 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணிட்டேன், 20 பாக்ஸை கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப 16 பாக்ஸுக்கு உண்டான ரேட்டை வந்து நான் 20 பாக்ஸ் கொடுத்து 4 பாக்ஸ் எனக்கு நஷ்டம். அப்ப 4/20 போட்டாலும் சரி, இல்ல 1600 ரூபாய் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு 2000 ரூபாய் மதிப்புள்ள அடக்க விலை உள்ள பொருளை கொடுத்துட்டேன். அப்ப 2000த்துல நான் 1200 போச்சுன்னா 400 ரூபாய். அந்த 400 ரூபாய் அப்படின்றது 2000த்துல நான் விற்ற விலை என்னது, எவ்வளவு வித்திருக்கணும், 2000க்கு வித்திருக்கணும். ஆனா விற்காம நான் என்ன பண்ணிட்டேன், நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன், குறைச்சிக்கிட்டேன். அப்ப 400 ரூபாய். அந்த 400 ரூபாய் எவ்வளவுன்னு கேட்டா 20% அப்படின்னு போட்டுருவேன். போட்டீங்கன்னா அதான் ஆன்சர். அடுத்த ஃப்ரெண்ட், மிதிவண்டி ஒன்றை கடைக்காரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நான் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டி என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றத வந்து கொஸ்டின். மேல ஒரு ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பொருளின் அடக்க விலையானது y பொருளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் வந்து லாபம் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைனஸ் குறியீடு இருந்தால் நட்டம் என கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு x - y / y × 100 அப்படி போட்டிருக்காங்க வந்து. ஸோ இது ஒரு ஃபார்முலாவா யூஸ் பண்ணி போட சொல்றாங்க. பட் நம்ம சிம்பிளாகவே போட்டு போயிடலாம், நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. நான் கேட்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 அப்படின்றத ஒட்டி 100% ஒட்டி போயிடணும். இப்போ 5% வந்து நட்டம் ஏற்படுது, லாபம் 5% வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும். அப்போ வித்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4275 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 95%. கரெக்டாக, ஏன்னா 5% நட்டத்தில் வித்திருக்காரு வந்து 5% நட்டம். அப்போ 95% தான் இது. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதில் 5% லாபத்தில் திருப்பி நம்ம சேல் பண்ண சொல்லணும். ஸோ அப்போ என்ன விலைக்கு விற்கணும்னு கேட்குறேன். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது வந்து 4 to 75 95% பிடிச்சி பார்க்குறோம். அப்போ 4 to 75 எழுதியாச்சு. டிவைடட் பை எக்ஸ் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, இன்ட்டு 100 ஈக்குவல் டு 95% அப்படி போட்டாச்சு வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ் 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் வந்து 95 இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ கொண்டு வந்தோம்னா 4 to 75 டிவைடட் பை 95 வந்து இன்ட்டு 100 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம் வந்து. ஸோ அப்போ 95 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 95 இன்ட்டு 4 டைம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏன்னா 5 டைம்ஸ் போட்டால் 500 தாண்டி போயிடும். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் 427 இருக்கு. அப்போ 95 டிவைட் பண்ணுறோம். அப்போ 95 நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 வாட்டி பெருக்கலாம். 4 9 வந்து 36. அப்போ 4 90 வந்து 360. 4 5 20. அப்போ 360 + 20னா 380. அப்போ 4 வாட்டி போகுது. அப்போ 4 வாட்டி அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னா 380 ஆச்சு. அப்போ 380 அப்படின்னும் போது நமக்கு இருக்கிற அங்கே வேல்யூ இங்கே அதுக்கப்புறம் 20 கூட்டுங்க 400 ஆகிடும். இங்கே 27 இருக்கு. அப்போ 20 + 27னா 47. அப்போ 47 அப்படின்னு இங்கே இருக்கு. 47 95 டிவைட் பண்ண முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்க 5 இருக்கு, அது சேர்க்கும் போது 475. இப்போ 475 அப்படின்றது வந்து 95 டிவைட் பண்ணும். ஏற்கனவே 95 4 வாட்டி அடிச்சோம்னா 380 வந்துடுச்சு. அப்போ 380 அடுத்து இன்னொரு 95 கூட்டி பாருங்க 475 வருது. அப்போ 5 வாட்டி, அப்போ 5ன்னு போட்டுற வேண்டியது. இல்லை நீங்கள் வகுத்தீங்கனாலும் அது வரப்போகுது. அப்போ 45. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 45 × 100னா 4500. அப்போ அந்த ஒரிஜினலாக அந்த சைக்கிளோட அந்த அடக்க விலை அப்படின்னா 4500. இப்போ 5% லாபம் வந்து இது ரொம்ப சிம்பிளாக போட்டுருவீங்க. இப்போ 10% அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு சைபர் அடிக்கணும் 450. அப்போ 5% லாபத்தில் விற்கணும் அப்படின்னு என்ன பண்ணும், இந்த 4500ல 450 ரூபானா 10%. அப்போ அதை பாதி வந்து 225. அப்போ 225 ஆட் பண்ணணும். அப்போ 225 ஆட் பண்ணீங்க
அப்படின்னா 225 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 4 7 2 5 அப்போ 4725 ரூபாய்க்கு வித்தா போதும். இதுதான் வந்து 5% வந்து ப்ராஃபிட்ல நம்ம சேல் பண்றது, லாபத்துல நிற்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் ஆன்சர் வந்து புரியுதா? ஸோ தமிழில் பார்த்துருமா வந்து ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by selling a bicycle for 4,275 a shopkeeper loses 5%. For how much should he sell it have a profit of 5%? அப்போ விற்கிறது 5% லாப நஷ்டத்தில் விற்கிறது, லாஸ்ட்ல விற்கிறது தான் சொல்றாங்க வந்து. அப்போ லாஸ்ட்ல விற்கிறதுனா இந்த 4,275 அப்படின்றது வந்து ஈக்குவல் டு 95% பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 95 எடுத்துட்டு வந்து இதில் மைனஸ் பண்ணீங்கன்னா 1% எவ்வளோன்னு கூட, சாரி டிவைட் பண்ணீங்கன்னா 1% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா எத்தனை வாட்டி போங்க, 95 இன்ட்டு நம்ம வந்து 4 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணால் 380 வரும் ஃப்ரெண்ட் வந்து. இப்போ தான் போட்டோம். அப்போ அந்த 380 அப்படின்றது நமக்கு இருக்கு. அப்போ 427ல 380 போச்சுன்னா ரிமைனிங் 47 இருக்கும். அந்த 47 வந்து 95ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்க 5 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 475 டிவைட் பை 95 போட்டிங்கன்னா எத்தனை வாட்டி கேன்சல் ஆகுனா 5 டைம்ஸ். அப்போ வந்து 45 அப்படின்றது வந்து என்னன்னா 1% ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 100 மல்டிபிள், அதே மாதிரி இந்த பக்கம் 100 மல்டிபிள் 4500 வந்து. இப்போ கொஸ்டின் என்னன்னா 5% ப்ராஃபிட்ல சேல் பண்ணணும் வந்து. 5% ப்ராஃபிட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், 10% அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 10% ஈக்குவல் டு வந்து 450 வந்து. அண்ட் 5% அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 225 வந்து. இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா 5% ப்ராஃபிட்டுக்கு போகணும். அப்படி போகும்போது 100% எவ்வளோ 4500, 5% எவ்வளோ 225. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 4500 225 அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண வேண்டிய ப்ரைஸ் வந்து. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து விற்க வேண்டிய விலை. அப்போ 4725 அப்படி சொல்லி அதான் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டு 1%, 100%, 10%, 5% அப்படின்னு போட்டாலும் நமக்கு ஆன்சர் வச்சு. இந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்முலாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4725 அப்படின்னு நம்ம போட்டுட்டு போயிடலாம் அப்படி சொல்லி இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஃபாலோ பண்ணலாம். அடுத்து, the price of raincoat was slashed from 1060 to 901 by a shopkeeper in a rainy season to boost the sales. Find the rate of discounting given by him வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ஷாப்கீப்பர் சேல் பண்ணுறாரு. ஸோ அப்படி சேல் பண்ணும்போது 1060 அப்படின்றது இருக்குது, அவன் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 901க்கு சேல் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோன்னு கேட்குறேன். இப்போ 1060 அப்படின்னும் போது இதில் வந்து 901 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சோம்னா எவ்வளோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 0ல் 1 போக. அப்போ வந்து நம்ம 10/10ல் 1 போச்சுன்னா 9. அப்புறம் இங்கே ஆல்ரெடி ஒன்று கடன் வாங்கியாச்சு, அப்போ 5 வந்து. இப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 9 இருக்குது, அப்போ 159 அப்படின்றத என்னன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து. அப்போ 159 டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எதுலன்னா 1060ல். அப்போ 1060ல் 159 அப்படின்றது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இது. அப்போ 159 வந்து டிவைடட் பை இது காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1016 இன்ட்டு 100 ஈக்குவல் டு அதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், இந்த 159 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1060 இருக்குது. முதல்ல சைபர் அடிச்சிடலாமா? இப்போ பார்த்தாவே தெரியுது, சிம்பிளாக யோசிங்க. 106 106 மேலே 159 இருக்குது, ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்க. இப்போ 106 159க்குள்ளே இருக்குது. 106ல் பாதி எவ்வளோன்னு பாருங்க, 53. அப்போ அந்த 53யும் 106யும் ஆட் பண்ணுங்க, 159 வந்துடும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது 159 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 106ல் ஒரு டைம் இருக்குது. சரி, 106 வந்து பார்த்தீங்கன்னா 159 அப்படின்னு பார்க்கும்போது இது அதுவும் வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து 106 இங்கே இருக்குது. அந்த 106ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 53. 106 ஆட் பண்ணோன்னா 159 வந்துச்சு. அப்போ கேன்சல் ஆக போகுது அப்படின்னு பார்த்தாவே தெரியுது. வாங்க கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 106ல் அடிப்போம். அடித்தோம்னா எத்தனை வாட்டி போகும், ஒரு வாட்டி தான் போகும், 1. அடுத்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 53 இருக்கும் வந்து. ஸோ அப்போ அந்த 53 அப்படின்னு நம்ம இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிற 10 இருக்குல்ல, அந்த 10 கடன் வாங்கிட்டீங்கன்னா இப்போ சைபர் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 53 530. அப்போ 530 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணோம் 106ல். அப்போ கேன்சல் பண்ண 530 டிவைட் பை 106 மட்டும் 5 தடவை. அப்போ 15% அப்படின்னு தான் ஆன்சர். எது டிஸ்கவுண்ட் வந்து. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட்னா 15% அடிச்சுக்கோம். எதில் அப்படின்னா வந்து 1060ல். இல்லை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படி கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட். என்ன மெத்தட்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்னா அந்த மெத்தட்லேயே போகலாம். இப்போ கொஞ்ச நேரத்து மாதிரி போட்டோம்னா ஸோ அதில் போகலாம். வாங்க தமிழில் பார்ப்போம்.
ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை வந்து 1060 ரூபாயிலிருந்து 901 அந்த 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 1060ல் அவர் தள்ளுபடி பண்ணிட்டாரு. என்ன தள்ளுபடி பண்ணிட்டார்? தள்ளுபடி பண்ணி 901க்கு விற்கிறார். அப்போ 1060ல் 901 அப்படின்றது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண நம்ம என்ன 10ல் 1 போச்சுன்னா 9. ஏற்கனவே 1 கடன் வாங்கியாச்சு. அப்போ 5 அப்படியே கீழே இறங்கிடும், 0 கீழே இருக்கனால. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடன் வாங்கணும், 10 அப்படி தான் இருக்குது. அப்போ 159. இதுதான் வந்து டிஸ்கவுண்ட், அந்த தள்ளுபடி வந்து. இப்போ தள்ளுபடி பண்ணது 159. இப்போ 1060 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதான் வந்து அடக்க விலை. இதில் 10% அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஒரு சைபர் அடிக்கணுமா? அடிச்சா என்னது 106 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 106 அப்படின்றது வந்து 10% அப்படி சொல்லி பார்க்கணும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா 159 தான் என்னன்னு கேட்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ரவுண்டாக இருக்கிற மாதிரி இதில் 5% என்ன பண்ணோம், திருப்பியும் வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் 10. அப்போ 106 2ஆல் டிவைட் பண்ணால் 53 வந்து. இப்போ இந்த 53 இந்த 106 இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, கூட்டினீங்கன்னா 159 வந்துடும். அப்போ வந்து 10% 5% கூட்டினா 15%. ஸோ அவ்வளோ. ஸோ அப்போ 15% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சராக வந்து வந்துடுது அப்படின்னு. ஸோ அப்போ என்னன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன் 159ன்னு எனக்கு வருது. அப்போ அதே மாதிரி இங்கேயும் கூட்டுறேன், கூட்டினா 15% வருது. அப்போ 15% அப்படின்றது எதுக்கு சமம்னா 150 சமம் வந்து. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 15% தான் ஆன்சர் அப்படி சொல்லணும். அடுத்து 4.11 வந்து ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20%. இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்காது. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான கேள்வி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண 25% தள்ளுபடி தராங்க. அப்போ அந்த பொருளோட விலை வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கணும் வந்து. எடுத்துக்கிட்டு இதில் 25% தள்ளுபடி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா அந்த பொருளோட விலை என்னவாயிடும் வந்து 75% மாறிடும். கரெக்டா? அடுத்து வந்து அப்போ 75% அப்படின்னா பர்சன்டேஜ் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா நம்ம 75 ரூபாவா மாறிடும். அப்போ 25% தள்ளுபடியில் வந்து என்னன்னா 75 மாறிடும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், கொடுத்தா 75 ரூபாய் மாறிடும் வந்து. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த 75 ரூபாயில நம்ம என்ன பண்ண போறோம், 20% தள்ளுபடி பண்ண போறோம் வந்து. இப்போ 75ல் 10% அப்படின்னா எவ்வளோ ஃப்ரெண்ட் வரும்? 10% அப்படின்னா 7.5 வரும் வந்து. 20% அப்படின்னா இன்னொரு 7.5 கூட்டணும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்னது 15 ஆயிடும் வந்து. அப்போ என்ன 15 கழிக்கணும் வந்து. அப்போ 25% தள்ளுபடி அப்படின்னா என்ன பண்ணணும், 25 வந்து கழிக்கணும். அப்போ 75ல் 20% தள்ளுபடி அப்படின்னா என்ன பண்ணணும், 15 கழிக்கணும். கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கணும், 60 ரூபாய் கிடைக்கும். இப்போ ஒரிஜினல் எவ்வளோ தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னா 100 ரூபாவை 60 ரூபாய் ஆச்சுன்னா என்ன இருக்குன்னா 40% தள்ளுபடி பட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரே சமமான தள்ளுபடி சதவீதம் எவ்வளோனா 40% தள்ளுபடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 25% தள்ளுபடி பண்ணும்போது 25 ரூபாய் கழிக்கிறோம், அப்போ 75 ஆகுது. இந்த 75ல் 20% அப்படின்னும் போது 10% 7.5, இன்னொரு 10% 7.5, ரெண்டுத்தையும் நம்ம கூட்டோம்னா 15. அப்போ அந்த 15 ரூபாயை நம்ம கழிக்கணும், கழிச்சோம்னா 60. அந்த 60ன்றது வந்து 100 ரூபாயில் 60 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் தள்ளுபடினா, ஒரே தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டால் 40% தள்ளுபடி வச்சுக்கோம். ஆன்சர் என்ன 40%. இவ்வளோ பெருசாக போக முடியல, சிம்பிளாக நம்ம போட்டோம்னாவே வந்துடும். இங்கிலீஷ்லையும் பார்த்துருமா வந்து. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the single discount in percentage which is equivalent to successive discount of 25% and 20% given an article அப்படி சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்போ 100 ருபீஸில் வந்து நம்ம வந்து 100 ருபீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அர்த்தம் 25 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 75 கிடைக்கும் வந்து. இப்போ இதில் வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம் 7.5 நம்ம கிடைக்கணும் வந்து. இப்போ இதில் வந்து 10% அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது 7.5 வந்து. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க 20% டிஸ்கவுண்ட் பண்ண சொல்றாங்க, அகைன் 20% பண்ண சொல்றாங்க. அப்போ அகைன் இன்னொரு 10% என்னது 7.5. அப்போ ரெண்டு நம்ம ஆட் பண்றோம், ஆட் பண்ணா அந்த 15 வரும். அப்போ அந்த -15 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன 60 கிடைக்கும். இந்த 60 அப்படின்றது வந்து ஒரிஜினலா அந்த 100ல எவ்வளவா இருக்கும், ஒரே ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி 2 25 அதுக்கப்புறம் 20% அப்படின்லாம் போடாதீங்க வந்து. ஸ்ட்ரைட்டா வந்து ஒரே சிங்கிள் டிஸ்கவுண்ட் அப்படின்னா அப்போ 60 ரூபாய்க்கு தான் அந்த சேல் பண்ண போறோம். அப்படி சேல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா 100ல எவ்வளோ டிஸ்கவுண்டா இருக்கும் அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட்ல நம்ம சேல் பண்ணணும் அப்படின்றத ஆன்சர் அப்படி சொல்லுவாங்க. அதான் கொஸ்டின் வந்து. அடுத்து 4.12 a water heater is sold by a trader for 10,502 including GST 18%. Find the market price of the water heater and GST அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ வாட்டர் ஹீட்டர் வந்து சேல் பண்ணுறாரு, சோல்டு பை ட்ரேடர். அப்படி பண்ணும்போது 18% இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் வாட்டர் ஹீட்டர். அப்போ அதனோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது
காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. மார்க்கெட் ப்ரைஸ்னா இவ்வளோ ரேட்டுக்கு, ஆனால் ப்ளஸ் 80% ஜிஎஸ்டி பே பண்ணிங்கன்னா இது வந்து இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ அப்போ இங்கே ஒரிஜினலாக இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10,502 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 118% பார்க்கும், 118%. கரெக்டா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% எவ்வளோ அப்படின்றத கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க இந்த. ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு வந்து. ஸோ இப்போ நம்ம இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வழக்கமாக நம்ம போடுற மெத்தட்லையும் போடலாம். என்ன பண்ணலாம், 10,502 டிவைடட் பை எக்ஸ் தெரியாது, அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது வந்து, இன்ட்டு 100 ஈக்குவல் டு 118 அப்படி சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும் ஃப்ரெண்ட். இந்த 118க்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு கேன்சல் பண்ணணும்னா ஸோ அதுதான் நமக்கு வரப்போகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10,502 ரூபா விட கம்மியாக இருக்க போகுது 100% அப்படின்னா வந்து. ஸோ அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ எத்தனை வாட்டி வந்து இது வந்து டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் வந்து. இப்போ 118 இங்கே கீழே வந்துடணும், எக்ஸ் அங்கே கொண்டு போயிடணும் வந்து. ஸோ அந்த மெத்தடில் போடலாம். இப்போ 1% கண்டுபிடிச்சிட்டு 100% போனாலும் போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட்லையும் போகலாம் வந்து. ஸோ இப்போ இந்த மெத்தடில் போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும், 10,502 டிவைடட் பை வந்து 118 இன்ட்டு 100 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதுதான் சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வகுக்கணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நம்ம 9 டைம்ஸ் 10 டைம்ஸ் போட்டால் அதிகமாக போயிடும். 10,050 தான் இருக்குது, 10,050 இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 10 டைம்ஸ் போட்டால் 1,180 ஆகிடும். அப்போ 9 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 990, அப்புறம் ஒரு 8 இருக்குது, அப்போ 72. 990 ப்ளஸ் ஒரு 72 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணும்போது என்னன்னா 1,062 ஆகிடும். அப்பயும் நமக்கு வராது. அப்போ 8 டைம்ஸ் தான் மல்டிபிள் பண்ணி ஆகணும், வேறு வழியில். ஸோ அப்போ நம்ம இந்த 1,050 வந்து நான் வந்து 118 வந்து 8ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போதுன்னா 8 × 100 800, 8 × 10 80. அப்போ எனக்கு 880 வந்துருச்சு. இப்போ அடுத்து என்னன்னா 8 × 8 64. அப்போ 880 + 64 வந்து என்ன ஆகும் அப்படின்னா 880 + 64 வந்து அப்போ என்ன ஆகும், 80 + 64னா நமக்கு 44 144 வந்துடும். 80 + 64னா 144. ஆனால் ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்கு. அப்போ 144 + 800னா 944 அப்படி சொல்லணும். அப்போ 944 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது. ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1050 இருக்கு. அப்போ 1050ல் 944 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா, அப்போ 944 அப்படின் போது நம்ம 56 + ஒரு 50னா 106. அப்போ 106 வந்து என்னது போகாது வந்து. ஸோ அப்போ 106 பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த 2 இருக்கு வந்து. அப்போ நம்ம அதையும் எடுத்துக்கிறோம். அப்போ 1000 வந்து 602 அப்படின்னு நம்ம கிடைக்கும். அப்போ 1602 டிவைட் பை வந்து 118 இருக்கு. அப்போ 1602 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னு எத்தனை வாட்டி வந்து போகும் அப்படின்றதான் வந்து அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து. கரெக்டா? ரொம்ப குழப்பறேன்னா அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இதிலே போயிடலாம், டிவைட்லேயே போயிடலாம் வந்து. ஸோ அப்போ 1502 வந்து இப்போ 8 டைம்ஸ் போடுறேன். போட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு 80 880 8 8 64 4 6 அடுத்து 818 6னா 4 ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 818 1 9. ஸோ அப்போ இதுதான் வருது. இப்போ நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரும் 1050ல் 944 மைனஸ் பண்ணும். அப்போ 6 0 1 106. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 அப்படியே கீழே இறக்கிக்கிறேன் வந்து. இப்போ இறக்கிக்கிட்டேன் அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம மல்டிபிள் 1062 வந்துச்சுல, அப்போ 9ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பண்ணோன்னா 9 × 8 எவ்வளோ ஆகும் வந்து 72க்கு 2 ரிமைனிங் வந்து என்ன வரும்னா 7. 9 × 1 9 + 7னா 6. அப்போ நமக்கு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து. ஸோ அப்போ 1 அப்படின்னும் போது 9 × 1 9, அப்போ 1னா 10. ஸோ இப்போ என்னன்னா 0. அப்போ 89 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் டிவைட் பண்ணலாம். அப்போ அந்த 89 அப்படின்றது நமக்கு இங்கே கிடைக்குது கேன்சல் பண்ணலாம். அப்போ 89 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும் 8900 அப்படின்னு வரும். அப்போ அந்த 8900 அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1602 அப்படின்றது ஆட் பண்ணுறாங்க. அண்ட் ஜிஎஸ்டி என்னன்னு கேட்டிருக்கேன் வந்து. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து 8900 வந்து.
இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டியோட சேர்க்கும் போது 10,502 வருது. அப்போ இந்த 8,900ல் 10,502ல் நம்ம 8,900 வந்து லெஸ் பண்ணோம். பண்ணால் அதுதான் ஜிஎஸ்டி நமக்கு கிடைச்சிடும். நம்ம 2 0 15ல் 9 போச்சுன்னா 6, இப்போ 9ல் 8 போச்சுன்னா 1, அப்போ 1,000. அப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ 1,602 அப்படி சொல்லுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 8,900. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். அப்போ சிம்பிள் மெத்தட் தான். இங்கே என்னன்னா அந்த 118ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட். அவ்வளோதான் ஒன்று. அடுத்து a family went to hotel, spent 350 for food and paid extra 5% as GST. Calculate the CGST and SGST. அப்படி கேட்டால் பாதியாக பிரிச்சுக்க வேண்டியது அவ்வளோ. அப்போ 2.5% வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.5%. இப்போ 350 விட எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க. அப்போ 350 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட்டு. ஸோ அதில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படின்றது வந்து என்னென்னா அவங்க பே பண்ண டாக்ஸ் ஜிஎஸ்டி. அப்போ நமக்கு வந்து எவ்வளோ பே பண்ணாங்கன்னு தெரியாது. எக்ஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 5% கண்டுபிடிச்சிட்டு பாதியாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா 2.5% போடலாம். நான் 5% போட்டுறேன். 5% போட்டுறேன். போட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சைபர் போயிடும் வந்து. இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் போகும், இங்கே 7 டைம்ஸ் போகும். அப்போ இந்த 7 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், 35 ஆகிடும். இந்த 2 கீழே வந்துச்சுன்னா டிவைட் பை 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 17.5 வருமா வந்து. அதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜிஎஸ்டி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக பே பண்ணும். அப்போ டிவைட் பை 2ன்னு பண்ணணும். அப்போ போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எத்தனை வாட்டி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 17 அப்படின்னா 8 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 1 இருக்கும், 1 டிவைட் ஆகாது வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாயிண்ட் வச்சுக்கிறோம். பாயிண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போனால் 15. அப்போ 15 டிவைட் பண்ணோன்னா 2 × 7 தான் 15, 7 போட்டாச்சு. அப்போ ரிமைனிங் 1 இருக்குது, அப்போ 10. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 5, அப்போ 8.75 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து சிஜிஎஸ்டி. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டும் ஒரே வேலை. ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 8.75 அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுவோம், வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு பொருளின் மீது பார்த்தாச்சு. அடுத்து ஒரு வர்த்தகர் ஒரு தண்ணீர் கொதிக்கலனை கேள்வி மாற்றிட்டாங்க. 11% லாபம் மற்றும் 18% சரக்கு சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்ற தண்ணீர் கொதிக்கலன் குறித்த விலை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க அப்படின்னு கேட்கணும். சரி, மொத்தத்தில் லாபத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். வித்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து 10,502. அப்போ குறித்த விலை சரக்கு சேவை என்னன்னு கேட்டோம். அப்போ இதெல்லாம் சேர்த்து வித்துட்டார். வித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடக்க விலைன்னு சொல்லல, குறித்த விலை தான் சொல்றாங்க. அடக்க விலைன்னு சொன்னாதான் இந்த 11 நம்ம கழிக்கணும். குறித்த விலைன்னு சொல்லும்போது நம்ம 11 கழிக்க வேண்டியதில்லை. குறித்த விலைன்னா எப்பவுமே லாபம் சேர்ந்துதான் இருக்கும். அதுக்கப்புறம் சரக்கு இந்த. ஸோ அப்போ நம்ம இதை விட்டுறலாம், இதை பற்றி கன்சிடரே பண்ண வேண்டியதில்லை, விட்டுறலாம் வந்து. குறித்த விலைன்னு லாபம் சேர்ந்து தான் வரும். அடக்க விலைன்னு கேட்டால் தான் நம்ம லாபத்தை கழிச்சு சரக்கு சேவை வரியை கழிச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 18% தான் இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 118% நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 118% அப்படின்னும் போது எப்படின்னா 10,502 இது வந்து 118% போட்டுரும் ஃப்ரெண்ட். இப்போ 1% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் வந்து. இப்போ 1% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 118ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரிஜினலாக பண்ண போகிறது. அதுதான் நம்ம ஏற்கனவே பண்ணோம் வந்து. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து 59ன்னு வரும். இது என்ன ஆகும், 5,256ன்னு வரும். கரெக்டா, 5,256ன்னு வரும். சரி, 9 முட்டை அப்படியே 2ஆல் பெருக்குங்க, 10,000 ஆயிடும். 250 2ஆல் பெருக்குன்னா 500 ஆயிடும். ஓ 1 சாரி. ஸோ இப்போ 2ஆல் டிவைட் பண்ணினா இப்போ இது வந்து அப்படியே நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், இந்தியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 59ன்னு வருமா, கரெக்டு தானே. 9னா 18, 50னா 100, 118. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 10 வந்து 5 ஆகிடும். 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வாட்டி போகும், மீதி 1. திருப்பியும் வந்து 10னா 5, 2ஆல் டிவைட் 1. ஸோ எனக்கு கிடைக்கிறது இதுதான். இப்போ 59 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குன்னா 525 இருக்குது. இப்போ 59 × 10ன்னு போட்டால் என்ன ஆகும்னா 590 ஆகிடும். கரெக்டா. 9ன்னு சொல்லி போட்டால் என்ன ஆகும்,
இப்போ நான் டிவைட் பண்ணோம் 5251 டிவைடட் பை வந்து என்ன பண்ணணும் 59ன்னு போடணும். அப்போ 59 10 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 590. 59 × 9 வந்து அப்பயும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து 9 5 எவ்வளோ ஆச்சு 45 வந்து. ஸோ அப்போ வந்து 450. திருப்பியும் வந்து 9 9 81. அப்போ 450 81 அப்படின்னு போட்டால் 534. அப்போ அதிகமாக போயிடுது. அப்போ வந்து 8 வாட்டி தான் அடிக்கணும். அப்போ 8 வாட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8ஆல் மல்டிபிள் பண்ணினா 5 50 × 8ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ 400. அதே மாதிரி 8 × 9ன்னு போட்டிங்கன்னா வந்து 72. அப்போ 472ன்னு வரும். அப்போ 472 525 போச்சுன்னா இங்கே ஒரு 28 அங்கே ஒரு 25 இருக்குது ஃப்ரெண்ட் வந்து. அப்போ என்னன்னா 53 அப்படின்னும் போது பக்கத்தில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ 53 1. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணோன்னா 9 வாட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் வந்து. அப்போ 9 வாட்டினா என்ன ஆகும் 9 5 எவ்வளோ ஆச்சு 450ன்னு வரும். அதே வந்து 9 9 81ன்னு வரும். ஸோ அப்படி ரெண்டுத்தையும் கூட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 1 5 8 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரிமைனிங் 1 531 வந்துச்சு. இது இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக போட வேணாம் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். போன தடவை போட்டதோட இது சிம்பிளாக இருக்கும். அப்போ 5 2 5 1 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 59ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா 8 வாட்டி நம்ம பெருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு 8 5 8 × 5 போட்டால் 400. 8 9 எவ்வளோ ஆச்சுன்னா 72 அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ 472 அப்படி சொல்லி வரும். அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். இப்போ கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போ 2ல் 7 போகாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் 12ல் 7 போச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் வந்து 5 அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒன்று கடன் வாங்கியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ 53 நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ இந்த 1 அப்படியே கீழே இறக்குறேன். அப்போ எத்தனை வாட்டி பெருக்குன்னா வரணும் 9ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 9 9 எவ்வளோ ஆச்சு 81 1. மீதி என்ன இருக்குன்னா 8ன்னு இருக்குது. அடுத்து 9 5 எவ்வளோ ஆச்சு 45. 45 + 8 அப்படின்னா 53 வந்துருச்சு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 89 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் வந்து சரி இப்போ 1% அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து. ஸோ அப்போ 1% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டி எவ்வளோ அப்படின்னா வந்து 89 வந்து. ஸோ அப்போ நம்ம வந்து 100% அப்படின்னு நம்ம அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 8900 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுதான் வந்து 100% அப்படி சொல்லி பார்க்குறோம். அதான் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து. ஸோ அப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ லாபத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது என்னன்னா அந்த 10,502ல் நம்ம கழிக்கணும். கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ கழிச்சிங்கன்னா 2 அப்படியே இறங்கிடுமா கழிச்சிங்கன்னா 2 0 5 போகாது. அப்போ 15 15னா 6 வந்து. அப்போ ஒரு கடன் வாங்கியாச்சு 10ன்றது 9000. 9ல் 8 போச்சுன்னா மீதி 1 1602 ரூபாய் ஜிஎஸ்டி. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேவை வரி வந்து எவ்வளோனா 1602 ரூபாய் கிடைக்குது வந்து. அதே வந்து குறித்த விலை எவ்வளோ அப்படின்னா வந்து 8900 கிடைக்கும். ஸோ அதுதான் என்னன்னா நமக்கு வந்து நிறையா டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ. ஆனால் அது நம்ம தப்பு இல்லாமல் இந்த மாதிரி இப்படி போட்டிருக்கேன். இப்படி விட வேணாம், இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ ஆன்சர் வந்து 8900. அதே மாதிரி 1602 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மாநில அரசு மற்றும் சேவை வரிக்கு கணக்கிருக்கு. ஸோ 350 ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலுத்தினது. சேவை வரி எவ்வளோனா 5% வந்து. ஸோ அது நம்ம இந்த எக்ஸ் அப்படின்னு எவ்வளோ மதிப்பு எவ்வளோ பணத்தில் மதிப்பு தெரியாது. அப்போ அது எக்ஸ்னு வச்சாச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதுதான் அப்படி தான் போட்டோம்ல. அப்போ நான் அந்த மெத்தட் வேணாம். நம்ம எப்படி போடலாம்னா சிம்பிளாக டேரெக்டாக போடுற மெத்தட் போயிடலாம். அப்போ 350 ரூபா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10%-ஆக வந்து மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் ஒரு சைபர் அடிச்சிருமா. அடிச்சிட்டோம்னா 35 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 5% எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 35ல் பாதி எவ்வளோனா எவ்வளோ வரும் 17.5. இதுதான் வந்து சேவை வரியாக செலுத்தினது. இப்போ ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி 2ஆக பிரிக்க சொல்லிட்டாங்க. அப்போ 17.5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். அப்படின்னா வேல்யூ அப்படின்னா வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 8 கரெக்டாக 16ன்னு வரும். ரிமைனிங் 1 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் புள்ளி வச்சுக்கிட்டோம். அந்த 1 அந்த பக்கம் எடுத்துடும். ஏற்கனவே புள்ளிக்கு அப்புறம் 5 இருக்குது. அப்போ 15 டிவைட் பண்ணிங்கன்னா 7 வாட்டி போகும். அது 2 7 14 திருப்பி 1 இருக்கும். அப்போ சைபர் 10 அப்படின்னா 5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.75 அப்படின்றது மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய வந்து
ஜிஎஸ்டி மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து. ஸோ ஆன்சர் வந்துச்சா? ஸோ இந்த மாதிரியும் போடலாம். ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த மெத்தடில் போடலாம், அப்படின்னா எப்படி போடலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு வந்து 4.2 அப்படின்ற பயிற்சி வந்து நம்ம பார்ப்போம் வந்து. தேங்க்யூ.